வணக்கம். நான் உங்கள் குளிமலாடி வரது பொண்ணுங்க. ஒரு நாள் பிரேக் கிடச்சிது. ஸோ அக்கா வீட்டுக்கு போகலாம், தம்பிக்கு லீவ் விட்ருக்காங்கன்னு நாமக்கல் கிளம்பி போயிட்டுருக்கோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கே போனால் இந்த பசங்கள்லாம் தீபாவளிக்கு வாங்கின வெடி மீதி இருந்துச்சு போல். அதில் ஏதோ பீடி பட்டாசாம் புதுசாக இருந்துச்சு, அதை வெடிச்சானுங்க. கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே இப்போ நம்ம அக்கா வீட்டுக்குள்ளே போனோம்னா வீடே ஒரு மாதிரி இருக்கா, என்னென்னு யோசிக்காதீங்க. அக்கா வந்து ப்ளே டெக்கரேஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டானலாம் பண்ணுறாங்க. எந்த ஒரு கிளாஸோ எதுவுமே கற்றுக்கல. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளோட வளகாப்பில், என்னோடய வளகாப்பில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நல்லா அதில் க்ரோ அப் ஆகிட்ருக்காங்க. புதுசாக கற்றுக்கிட்டு சூப்பராக பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு 2 ஆர்டர் இருந்துச்சு. ஸோ நம்மளும் லைட்டாக அப்படியே ஹெல்ப்பாக பண்ணுவோம் அப்படின்னு உட்காந்தாச்சு. அவங்களோட இன்ஸ்டா ஐடிக்கில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளார்ஸ் தாங்க. எல்லாம் ஒசூர், ஏற்காடு இந்த மாதிரி தான் ஆர்டர் போட்டு வாங்குவாங்க. இந்த ஜிப்சி ஃப்ளார்ஸு, இந்த டால்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து சாரீ வியோ பண்ணி ஜுவல்ஸ்லாம் போட்டுவிட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த க்ரீன் கலர் பூலாம் அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வைக்க நம்ம கிளம்பியாச்சுங்க. இது ஒரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பசுமை ரெஸ்டாரண்ட்டில் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பியூபர்ட்டி ஃபங்க்ஷனால் இந்த மாட்டு வண்டி கண்டிப்பாக அடம் பிடிக்கும். ஏன்னா மாட்டு வண்டியில் தான் மாமஞ்சீர் வரும். அதுக்காக தான் அந்த டால்ஸ்லாம் வச்சுருக்கோம். அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தாங்க. ஏன்னா எந்த ஒரு கிளாஸு எதுக்குமே போகல, அவங்களா கற்றுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய வளகாப்பில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா அவங்களே கற்றுக்கிட்டு நிறைய ஆர்டர்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் பண்ணுறாங்க. பியூபர்ட்டி ஃபங்க்ஷன், ரிசப்ஷன், கல்யாணம், நிச்சயதார்த்தம், வளகாப்பு எல்லாமே. இப்போ கூட ரீசெண்டாக 70ஆம் கல்யாணத்துக்கு திருக்கடையூருக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நாமக்கல்ல. அக்காவுக்கு வந்து ஃபேஷனில் அப்புறம் நிறைய இன்னோவேட்டிவாக நிறையா பண்ணுவாங்க. நமக்கு அந்த அளவுக்கு வராது. அதனால எடுபடி வேலை, இந்த ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறது தான் நம்ம வேலை. அக்காவும் அம்மாவும் தான் எல்லா ஒர்க்கும் சூப்பராக நீட்டாக பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம பசுமை ரெஸ்டாரண்ட் போயிடலாம். அங்கே தான் பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். ஸோ ரெஸ்டாரண்ட்டும் ரீச் பண்ணியாச்சு. போய் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அக்காவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் மாமா. ஸோ எல்லா ஆர்டருக்கும் கூட வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு பிளேட்டுக்கும் ஒவ்வொரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரிஜினல் ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணால் அதுக்கு ஒரு ரேட்டு அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது மொதல் ஃபங்க்ஷன். நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போகணும். இது அன்னைக்கே செகண்ட் ஆர்டரு. 12 மணிக்கு ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன். சேல் ரோட்டில் இருக்க குமரன் ஹோட்டலில் தான் புக் பண்ணியிருந்தாங்க, சொந்தக்காரவங்களுக்கும் கூட. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போய் எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம அக்கா பையனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம், அதையும் பார்க்கலாம். ஸோ எல்லாம் நீட்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம அக்கா பையனுக்கு என்ன சர்ப்ரைஸ்னால், சைக்கிள் கேட்டுகிட்டே இருந்தான் ரொம்ப நாளாக. அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நைட் ஆயிடுச்சு எல்லா ஒர்க்கும் முடிய. சேல் ரோட்டில் இருக்க சிட்டி சைக்கிள்ஸ்க்கு தான் வந்திருந்தோம். தெரிஞ்சவங்க கடை கூட, அதாவது இந்த கடைக்கு ஓனருக்கும் நம்ம அக்கா வந்து பிளேட் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் பழக்கம். ஸோ போயிட்டு நிறைய விதமான சைக்கிள்ஸ் இருந்துச்சு. நம்ம தம்பிக்கு வாங்குறப்ப வந்து நம்ம ஊரில் வாங்கிட்டோம். உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம், ஆனால் உனக்கு ஏஜ் சொல்லுவாங்க. சொல்லி தான் வாங்குச்சு உனக்கெலாம். இதுவா ஆல்ரெடி இது ஹைட் தான்டா இருந்துச்சு. சரி பாரு, உனக்கு பிடிச்சதெல்லாம் பாரு. அது கீர் சைக்கிள் சாமி. அது இது நமக்கு செட் ஆகாது. இந்த கடையில் வாங்கினீங்க, சேலத்தில் வாங்கினீங்க போன தடவை. சரி பாருங்கள் எந்த சைக்கிள் வேணும்னு பாருங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. குட்டி பாப்போட இது ஓகேவா? கலரு சரி இரு, அப்பா வரட்டும். வேறு ஏதாச்சும் பார்க்கணுன்னா பாரு. வேறு ஏதாவது சைக்கிள் பார்க்கணுன்னா பார்க்கலாம் வா. வேறு கலர் பார்க்கலாம் வா. நீ அதெல்லாம் எது அதெல்லாம் குழந்தைங்க வாடா, அதெல்லாம் வேணாம் வா. நல்லா கீர் சைக்கிள் சமயம் அப்படி தான் இருக்கும். சரி வா, வேறு பார்க்கலாம் வாங்க. பொறுமையாக அப்படியே வெளியே போயிட. ஓகேவா? போகலாம். அது நீ மிதி, அது வேணும்னா எடுத்துக்கலாம். நீ போ, இப்போ ஓட்டி மட்டும் நல்லா மிதி. போவோம் மிதி. வந்துருச்சுடா நீ சைக்கிள். ஓகேவா? அது நம்ம வேணும்னா வீட்டில் கூட கழட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நீ கேட்ட மாதிரி வாட்டர் பாட்டிலு. ஃபைனலி சைக்கிளை செலக்ட் பண்ணிட்டானுங்க. 6000 ரூபாய் வந்துச்சு. அப்புறம் தெரிஞ்ச கஸ்டமருங்கனால 5000 சில்லற பண்ணிக்கிட்டாங்க. ஒரே ஹாப்பி தான். ஸ்டாண்டுங்க ரிமூவ் பண்ணுறப்ப வாங்கிக்கலாமா? ரிமூவ் பண்ணுறப்ப இங்கே வந்து போட்டுக்கலாம். பா போகலாம். டிக்கியில் வைக்கலாம். பொறுமையா இருங்க. கார் டிக்கி ஓப்பன் பண்ணுறேன், வச்சுக்கலாம். பொறுமையா இரு. டிக்கி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஹாப்பியா? வாழ்த்துக்கள். இரு, ஆர்டர் ஆல்ரெடி வாழைத்தார் இருக்க மாட்டேக்கு. சரி இருங்க, அப்பா வரட்டும், வந்தோடனே தூக்கி வச்சுக்கலாம். பிருத்விக்கு சித்தியோட கிஃப்ட் ஓவர். ஓகே, சித்தி கிஃப்ட் ஓகேவா? பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ சேலம் ரோட்டில் இருக்க அந்த யாழ் பிரியாணிக்கு தான் வந்திருந்தோம். அவங்ககிட்ட கொஞ்சம் பிரியாணி சூப்பராகவே இருக்கும். ஒரு 5 பிரியாணி பார்சல் வச்சு இந்த பிரியாணி அண்டாவை அடிக்கிறத பார்க்குறது ஒரு தனி சுகம் தான். சாப்பிட்ட ஃபீலே கொடுத்துரும். பிரியாணி பார்சல் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு போயிட்டு அடித்து நாக் அவுட் பண்ண வேண்டியதான். நம்ம வாங்குறப்பே ஒரு 10 o'clock ஆயிடுச்சு. அதனால் ஒவ்வொரு பார்சலையும் 2 மட்டும் வச்சுருந்தாங்க. வழக்கம் போல் யாழ் பிரியாணி அல்டிமேட் தான். சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா பீஸ்லாம் நல்ல குக்காக இருந்துச்சு. சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சோம். ஏன்னா ஆல்ரெடி 10 o'clock ஆயிடுச்சு. நம்ம கொல்லிமலை அடிவாரத்துக்கு போகணும். இந்த தடவை அக்கா வீட்டுக்கு வந்தது புதுசாகவே இருந்துச்சு. ஏன்னா அக்காவோட ஒர்க்கில் நம்மளும் ஹெல்ப் பண்ணோம். அந்த ஆர்டர் வைக்கிற இடத்துக்குலாம் போனோம். அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு.